விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியும் போது நீங்க குறிப்பிட்ட எல்லா விஷயங்களும் எந்த ஒரு தடைகளும் இல்லாம ஈடேறணும்னா இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு சார். நிச்சயமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முயற்சி, சுகம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க ராசிக்கு 4 குடையவரான சனி பகவானுடைய நிலைமையை பொறுத்து தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் தரமானதா கொடுப்பார், தாமதமா கொடுப்பார்னாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப தாமதமா கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பார். ராசியாதிபதி செவ்வாய்க்கு அவர் பகை கிரகமா இருக்கிறங்களா. ஆனா இந்த ஆண்டு குரு பயிற்சியில என்ன அமைப்புகள் கிடைக்குது அப்படின்னா, அந்த தடைகளை விருச்சிக ராசிக்கு கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய 3 நட்சத்திரங்களையும் குரு பார்க்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும் மீனத்துல இருக்கு, உச்ச குரு அந்த பார்த்துருவார். விருச்சிக ராசிக்குள்ள அனுச நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கு, உச்ச குரு அதை பார்த்துருவார். குரு இருக்கக்கூடிய அந்த கடகத்துக்குள்ள பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கு, குரு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார். ஆக உங்களுடைய முயற்சி சுககாரகருடைய நட்சத்திரங்களை எல்லாம் குரு பார்வையில் உங்களுக்கு இருக்கிறதுனால இப்ப இல்லைன்னா எப்ப அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆக இந்த காலகட்டங்களிலே இவர்கள் அனுமனை வழிபாடு செய்வது விருச்சிக ராசிக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும். விநாயகரை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அனுமனை இவர்கள் வழிபாடு செய்யணும். அருகிலே பஞ்சமுக விநாயகர் இருந்தால் இவர்கள் போய் வழிபாடு செய்வது மிக நல்லது. பஞ்சமுக விநாயகரையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நட்சத்திரத்தினுடைய பலனும் ராசியினுடைய பலனும் பூர்வ புண்ணியத்தினுடைய பலனும் பாக்கியத்தினுடைய பலனும் முயற்சியினுடைய பலனும் இவங்களுக்கு தங்குதடை இல்லாமல் நிச்சயமாக கிடைக்கும்.